மிதுனம் ராசி இப்போ இந்த தமிழ் வருஷ பரப்புல 2026 தமிழ் வருட பரப்பு அவங்களுக்கு எப்படி இருக்கு? என்னோட புத்திசாலித்தனத்தை நான் யூஸ் பண்றது பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது. என்னை சார்ந்தவர்களும் என்னை சாராதவர்களும் அவங்களோட புத்திசாலித்தனத்தை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா நான் எப்பேற்பட்ட இன்டெலிஜென்ட்டா இருப்பேன். நிறைஞ்ச ராசி தான் மிதுனம். ஆனா இந்த காலகட்டம் சனி கிட்ட அதெல்லாம் செல்லாது. காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் கர்ம சனியா இருக்கார். ஆன் தி ஹோல் கர்ம சனியே நல்லா தான் மேடம் இருக்காரு. ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாரு. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் அந்த ரூல் அவர் தளர்த்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எல்லாருக்கும் வணக்கம். உலகத்தில் உள்ள அத்தனை ஜோதிடம் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே, ஏன்னா இந்த ஜோதிட யுகம் சேனலுக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்கீங்க, அவ்வளோ ஃபேன்ஸு, அவ்வளோ அழகாக எங்கள் சேனலை வாட்ச் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அவ்வளோ அழகாக கமெண்ட்ஸ் போடுறீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போக போகிறோம். இந்த வருஷ பரப்பு 2026 வந்துடுச்சு. இதில் இப்போது தமிழ் வருடப்பரப்பு. அப்போது இந்த தமிழ் வருடப்பரப்பில் 12 ராசி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் மட்டும் இல்லைங்க, நானும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதில் எல்லாரும் ஒரு ஒரு ராசியில் இருப்போம் இல்லையா? இதை கணிச்சு அவ்வளோ அழகாக நம்ம சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். நான் நானே முதல்ல அவங்களோட ஃபேனு தான். ஏன்னா அவ்வளோ அழகாக மேடையில் பேசுகிறதா இருக்கட்டும், அவங்களோட ஸ்பீச்சு அவ்வளோ அழகாக ஒரு பக்தி வாய்ந்து, அந்த வாராகி அம்மனை பற்றிலாம் நான் நேரடியாக அவங்க பேசும்போது பார்த்துருக்கேன். அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. இப்போ அவங்க வாயால் இந்த 12 ராசி இந்த தமிழ் வருஷ பரப்பில் எப்படி தான் இருக்க போகுது அவங்க வாயால் கேட்போமே. அவங்கள சந்திக்கலாமா? வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறத விட நீங்கள் அப்படியே பிரகாசமாக ஜெகஜோதியாக இருக்கீங்க. அவ்வளோ அழகாக பியூட்டியாக இருக்கீங்க. நன்றி. பார்த்தோன்னு ஒரு வைப்ரேஷனு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்த்ததில். நிறைய நம்ம ஜோதிட யுகம் சேனலுக்கு நமக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதை விட உங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும். நீங்கள் இந்த 12 ராசி தமிழ் வருஷ பரப்பில் நீங்கள் என்னென்ன எப்படி இப்படி இருக்க ஒரு ஒரு ராசின்றதை நீங்கள் சொல்லி கேட்கணும்னு எல்லாரும் ஆவலாக இருக்காங்க. மிதுனம் ராசி இப்போ இந்த தமிழ் வருஷ பரப்பில் 2026 தமிழ் வருட பரப்பு அவங்களுக்கு எப்படி இருக்குது? எவ்வளோ நல்லது நடக்க போகுது, எவ்வளோ % கெட்டது, எவ்வளோ % நல்லது, எல்லாம் நீங்கள் தான் சொல்லணும் மேம். கண்டிப்பாக மேடம். பொதுவாக பாருங்க, மிதுன ராசி அன்பர்கள் எப்பயுமே எனக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது பெருசாக பிடிக்காது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. காரணம் என்னன்னா ராசி அதிபன் புதன். எப்பயுமே புத்திசாலித்தனம் அப்படின்றது ஒன்று இருக்கும். மிதுனத்துக்கு ஒரு சூப்பரான கேரக்டர் ஒன்று இருக்கு மேடம். இப்போ நான் ஒரு விஷயம், நான் மிதுனம்னு வச்சுக்கோங்களேன், நான் மிதுனம் இல்லை, பட் இருந்தாலும் நான் மிதுனம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் நான் யோசிக்கிறேன். உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்குறேன், சார் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறேன், மேடம் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறேன். இந்த மாதிரி 3 பேர் கிட்ட இல்லை, 10 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்பேன். ஒப்பீனியன் கேட்டு 10 பேரும் விஷயம் சொல்லுவீங்க பார்த்தீங்களா? யார் சொல்றதையும் அப்படியே எடுத்துக்க மாட்டேன். 10 பேர் சொல்ற விஷயத்துல இருந்து அங்கங்க ஒரு வார்த்தை எடுத்து போட்டு நான் புதுசா ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நான் அதை பார்த்தீங்கன்னா மேடையில பக்காவா பேசுவேன். அப்போ எல்லாம் யோசிப்பாங்க, அடடா இந்த பிள்ளை எப்பேற்பட்ட ஜீனியஸ், வான் ஜீனியஸ்பா அப்படின்ற பேரை ரொம்ப ஈஸியா தட்டிட்டு போயிடுவேன். இதுதான் மிதுனம். எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது உண்டு. என்னோட புத்திசாலித்தனத்தை நான் யூஸ் பண்றது பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது. என்னை சார்ந்தவர்களும் என்னை சாராதவர்களும் அவங்களோட புத்திசாலித்தனத்தையும் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா நான் எப்பேற்பட்ட இன்டெலிஜென்ட்டா இருப்பேன். லைட்டா கொஞ்சம் கேப் மரித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னன்னா மேடம், இதெல்லாம் மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்காக கிடையாது. என்னன்னா பக்குவப்படுத்திக்கிறதுக்கு, என்னன்னா ஆளாக்கிக்கிறதுக்கு. அப்போ எல்லாமே நியாயம் தானே இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் நிறைஞ்ச ராசி தான் மிதுனம். ஆனால் இந்த காலகட்டம் சனி கிட்ட அதெல்லாம் செல்லாது. காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் கர்ம சனியா இருக்கார். கர்ம சனி அப்படின் போது 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானத்துல, தொழில் ஸ்தானத்துல, கர்மஸ்தானத்துல சனி பகவான். அப்ப என்ன அர்த்தம்? நீ உன்னோட ஸ்மார்ட் ஒர்க்கெல்லாம் அப்படியே கொஞ்சமா மூட்டை கட்டி வச்சுட்டு வேர்வை சிந்தி உழைச்சா மட்டும்தான் நீ முன்னேறுவ அப்படின்றது சனி அங்க ஸ்ட்ரிக்டா இருப்பார். புரியுதுங்களா? அப்ப எடப்போப்பா நானே ஒரு பெரிய கோட்டீஸ்வரம் வீட்டு பையன், நான் கால் மேல கால் போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்து சம்பாதிப்பேன் அப்படின்னா மூளையாவது பயங்கரமா கசக்கி பொழியணும். ஹார்ட் ஒர்க் அப்படின்றது பண்ணால் மட்டும்தான் நீ பெரிய லெவலில் வருவ, இல்லைன்னா பெரிய லெவலில் வரமாட்டா. அதே ஸ்டேஜஸாக இருப்பேன். போன வருஷம் எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இருப்பேன். ஆனால் இது எப்போ வரைக்கும்? 6ஆம் மாதம் வரைக்கும் தான். 6ஆம் மாதம் வரைக்கும் சனி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பார்.
6ஆம் மாதம் குரு பயிற்சி நடக்குது. குருனோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சனி பகவான் மேலே விழுது. அதுக்கப்புறம் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் நீ என்னமானா உழைப்போ, நான் என்ன பண்ண முடியும், உனக்கு என்ன பலனோ நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சனி லீனியன்ட் ஆகிடுவார். இது ஒரு ப்ளஸ். ஆன் தி ஹோல் கர்ம சனியே நல்லா தான் மேடம் இருக்காரு. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாரு. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் அந்த ரூல் அவர் தளர்த்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது ஒரு ப்ளஸ். அதுக்கப்புறம் ராகு 9ஆம் பாவம், பாக்கியஸ்தானத்தில் ராகு. பாக்கியஸ்தானத்தில் ராகு அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம். இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது அப்பாவை குறிக்கக்கூடிய பாவம் மேடம். அப்ப அப்பா வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் உண்டு. சரிங்களா, அதே மாதிரி 9ஆம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய ஹையர் எஜுகேஷனை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படின்றதுனால நிறைய மிதுன ராசி அன்பர்கள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம். இப்போ இங்கே எம்பிபிஎஸ் பிள்ளைங்க முடிச்சிருக்கோம், எம்டி இங்கே தேடி, அதாவது 3 வருஷமா எழுதியிருக்கோம், 4 வருஷமா எழுதியிருக்கோம், சீட் கிடச்சிருக்காது, வெளிநாட்டில் போயிட்டு எம்டி படிக்கும். அந்த மாதிரியான ஒரு பிராப்தம் சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கான பிராப்தம் உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் மாதம் வரைக்குமே மிதுன ராசி படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்படும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் 6ஆம் மாதம் வரைக்கும் தான் குருனுடைய பார்வை வந்து ராகு மேலே இருக்குது. குரு சண்டால யோகம் இருக்குது. 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட பார்வை ராகு மேலே இருக்காது. அப்போ ராகு தன்னிச்சையாக செயல்படுவோம். தன்னிச்சையாக நட்சத்திர பாதங்கள் மாறுது, இருந்தாலும் தன்னிச்சையாக செயல்படுவோம். அப்படின்ற பட்சத்தில் வெளிநாடு போயிட்டு என்னால் இந்த கிளைமேட் அடாப்ட் பண்ண முடியல, இந்த சாப்பாடு அடாப்ட் பண்ண முடியல, அம்மா விட்டு பிரிஞ்சு முடியல, பிள்ளை வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்பானோட வாழ்க்கையில ஒரு பெண் தலையீடு, அதனால இந்த பிள்ளைங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒரு கேப் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஏன்னா குருனோட பார்வை இல்லாததுனால ராகுனோட ஒரு பிளஸும் உண்டு மைனஸும் வரும். அதில் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஒரு வெளிநாடுக்கு போகிறோம் அப்படின்னாலே மேடம் அங்கே இருக்க நல்லதை நம்ம அனலைஸ் பண்ணுறதை விட அங்கே என்ன நெகட்டிவிட்டி அப்படின்றது நம்ம பார்க்கணும். இல்லைங்களா, சொன்ன உடனே உஷாராயிடுவாங்க. ஆமாம், ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஆமா, குழந்தைங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல போய் நம்ம குழந்தை இருக்குமா, படிக்குமா, அந்த சாப்பாடு ஒத்துக்குமா, அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு போவோம். இல்லைங்களா, போனா இதோ இங்க இருந்து பாரிஸ் கனர் போயிட்டு திரும்பி வர மாதிரி வர முடியாது இல்லையா. சோ அதை அனலைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி கேது 3ஆம் பாவம் அப்படின்னும் போது முயற்சி ஸ்தானத்துல, தைரிய ஸ்தானத்துல, இளைய சகோதர ஸ்தானத்துல கேது அப்படின்னும் போது இவங்க நிறைய மிதுன ராசி அன்பர்கள் அவங்களோட தம்பி தங்கச்சியை செலவு பண்ணி வெளிநாடு அனுப்புறதுக்கான பிராப்தம். தம்பி தங்கச்சிக்கு ரசாயனம் சம்பந்தப்பட்ட படிப்பு, மருத்துவ படிப்பு. நான் இப்பதான் காசு இருந்தா மெடிசன் சீட் வாங்கிடுறாங்க. நாங்க வந்து காசு இருந்தா நாங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல, நீட் ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும், அந்த மாதிரி வாங்கறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் இவங்க தம்பி தங்கச்சிக்குமான கேப் அப்படின்றது இருக்கும். அவங்களுக்கு நம்மளை விட வயசு சின்ன பிள்ளைங்க கிட்ட நம்ம வந்து பெருசா, அது 6 மாசம் சின்ன பிள்ளையா இருந்தா கூட வீணா வம்பு அதை வச்சுக்கூடாது. கேது 3ஆம் பாவம் அப்படின்னு இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி விஷயத்துல கவனம் அப்படின்றது வேணும். 6ஆம் மாசம் வரைக்குமே குரு பகவான் ஜென்ம குருவா இருக்காரு. அப்ப ஜென்ம குரு வனத்திலே அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. எல்லாரும் காட்டுக்கு போயிடுவாங்களா? அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது உண்டு. இப்ப ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா மேடம் ஒரு மருத்துவரா இருப்பாங்க, சம்பந்தமே இல்லாம ஒரு ஃபேஷன் டிசைனரா வந்திருப்பாங்க. அது ஏன்னா என்னோட ப்ரொஃபஷன் ஒண்ணு, என்னோட பேஷனுக்கு நான் சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயம் இருக்கு. அனலைஸ் பண்ணிட்டு செய்யணும். ஒரு ஊர்ல இருந்து கண்மூடித்தனமா இன்னொரு ஊருக்கு போகக்கூடாது, அனலைஸ் பண்ணிட்டு செய்யணும். அந்த மாதிரி மாற்றம் நிறைய பேருக்கு தேவையில்லாத சேர்க்கை வரும். கூடா நட்பு கேடு விளைவிக்கும். கடந்த குரு பயிற்சியிலேருந்து 6ஆம் மாசத்துக்குள்ள இப்போ வரைக்குமே நிறைய மிதுனம் வந்து பாருங்க சம்பந்தமே இல்லாம ஒரு சேர்க்கையினால அசிங்கப்பட்டிருப்பாங்க. இது 6ஆம் மாசம் வரைக்கும் தொடரும். எதிர் வீட்டுக்கார பொண்ணு அக்கா அக்கான்னு வழியே பழகி இருப்பா, ஒரு பிரச்சனையில நம்மள கோத்து விட்டுட்டு இருப்பா. இந்த மாதிரி வந்திருக்கும். ஆப்போசிட் ஜெண்டரால அப்படின்னு இல்லை, நம்மளோட இப்ப பெண்களாலையும் ஆண்களாலையும் கூட அசிங்கப்பட்ட விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. இது 6ஆம் மாசம் வரைக்கும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பாருங்க 2ஆம் பாவத்துல வர தன குடும்ப வாக்குஸ்தானத்துல முழு சுபர் பிரகஸ்பதி தேவகுரு அப்படின் போது குடும்பத்துல நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், குதூகலம் இருக்கும், தனப்பிராப்தி அப்படின்றது இருக்கும். நிறைய பேர் வந்து தங்கம் வாங்குவாங்க மிதுன ராசி பர்சனாலிட்டிஸ். கொடியா வாங்குற அளவுக்கு இல்லை. இப்போ 10 சவரன் 20 சவரன்லாம் வாங்குறது கூட ரொம்ப பெரிய ஆளுங்க தான் வாங்க முடியுது. அட்லீஸ்ட் குண்டு மணியாக ஒரு கிராமாவது வாங்குறதுக்கான வழியும் வாய்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்தில் குரு வரும்போது நிறைய மிதுனத்துக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எல்லாமே ப்ளஸ் தான் மேடம், ஒரே ஒரு மைனஸ் இருக்குது 2ஆம் பாவத்தில் குரு வரும்போது. பொதுவாக வந்து பாருங்க மிதுன ராசினோட ராசி அதிபன் புதன். குரு வந்து பார்த்தீங்கன்னா புதனுக்கு பகை கிரகம். ஒரு விதத்தில் புதனோட அப்பன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எப்படின்னா இது சந்திரனுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குருனுடைய மனைவிக்கும் பிறந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான். அப்போ வந்து ஒரு நாஜாயிஸ் பேட் அப்படின்னு சொல்லுவோம், பேட்டா அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அதாவது சம்பந்தமே இல்லாம ஒரு தகாத உறவுனால பிறந்த குழந்தை அப்படின்றதுனால குருவுக்கும் புதனுக்கும் ஆகாது.
அப்ப குரு வந்து 2ஆம் பாவத்துல உட்கார்றான் அப்படின் போது மிதுன ராசி அன்பர்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. ஓகே. இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைப்பா, இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம். ஒத்த வார்த்தை அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த பிள்ளை என்னென்ன அட்டகாசம் பண்ணுமோ அத்தனையும் பண்ணும். ஜாக்கிரதையா இருங்க மிதுன ராசி எல்லாம். இல்ல அத்தனையும் அட்டகாசம் பண்ணும். இவங்க தான்ப்பா நம்மளுக்கு வந்து சொன்னாங்க, நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னே இவங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மேல ஒரு பழி வரும். அப்ப யாருக்கும் வாக்கு கொடுக்கறது வேண்டாம். ஷூரிட்டி, கேரண்டி, எந்த கையெழுத்து போடுறது எதுவுமே Correct. இல்லாம இருந்தா நல்லது. புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு எல்லாம்? ரொம்ப ம். நன்றி மேம். ம். அவ்வளோ அழகா சொல்லிட்டீங்க இந்த மிதுன ராசி. ஏன்னா சில பேருக்கு எதுவும் தெரியறது கிடையாது. இப்போ சொல்லும்போது தெளிவாயிட்டு இருப்பாங்க. அப்படியா கல்யாணமா, வாங்க வாங்க நான் இருக்கேன் ஆமா. அப்படின்னு கூப்பிட்டு சைனை போட்டு, ஓ இல்லையே மேம் சொன்னாங்க அப்படின்னு ஒரு யோசனையாவது வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆவாங்கல்ல. ஜாக்கிரதையா இருங்க, ஓகேவா? இந்த ஜூன் வரைக்கும் இங்கே அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுத்தாங்க. இந்த 12 ராசி தமிழ் வருஷப்பிறப்பில் ஜூனுக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் 12 ராசி எப்படி இருக்குன்னு அவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க. அதில் ஒன்று கூட நெகட்டிவ் கிடையாது, எல்லாருக்கும் பாசிட்டிவ். எல்லாம் ஜூனுக்கு அப்புறம் அவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் எந்தெந்த ராசி வந்து சிவனை பற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. சிவனை பிடிச்சிக்கோங்க, எதுவும் நம்ம கிட்ட வராது, தைரியமாக இருங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதுவும் நிறைய விஷயம் வந்து ஒரு வித்தியாசமாக நான் கேட்காத சில விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு புதுசாக இருக்குது. நீங்கள் எப்பயுமே நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன், எந்த வீடியோ பார்த்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்னன்றது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்ன கரெக்டாக புரியும். ஏதோ பாதியில் ஏதோ பார்த்தோமே அப்படின்னு ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எங்கள் ஜோதிடர் சந்தேகம்னாலும் சரி, இல்லை மேமை வந்து நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா இந்த வீடியோவில் வர நம்பர் எடுத்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி மேமை நேர்லேயே பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க, உங்களுக்கு பரிகாரத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ வந்து நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்காங்க எங்கள் மேம் கிட்ட. மிஸ் பண்ணிடாதீங்க, நம்பர் எடுங்க, ஃபோன் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்க, நேரில் போய் மேமை பாருங்கள். சப்போஸ் நீங்கள் நேரில் வர முடியல, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் இல்லை வெளிநாட்டில் இருக்கேன்னா டோன்ட் வரி, ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயே பேசுங்க. அதில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்ன பரிகாரம்னாலும் உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லுவாங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பி ஹாப்பி, ஜாலி. ஜூனுக்கு அப்புறம் எல்லாம் நம்ம ராஜ்யம் தான், ஜாலியாக இருங்க.